தமிழகத்தின் முன்னாள் முதல்வரான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஏடிஎம்கேல போய் சேரணும்னு நினைச்சா கூட அங்க இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துகிட்டு இல்ல ஓபிஎஸ் அவர்கள் நம்மளுடைய கட்சிக்கு வேண்டாம், நம்மளுடைய கூட்டணிக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற ரொம்ப திடமான ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிற செய்திகளை நம்ம நிறைய பார்க்க முடியுது. இதற்கு மத்தியில் வந்துக்கிட்டு ஓபிஎஸ் அவர்கள் எந்த ஒரு கட்சியோட போய் கூட்டணி வைக்கணும் நினைச்சா கூட அத்தனை கட்சியின் கதவுகள் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய தீவிரமான ஆதரவாளரான ஜேடிசி பிரபாகர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் தாவேக்கோட தான் போய் சேர போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அது குறித்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது ஜேசிடி பிரபாகர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தயவு செஞ்சு ஓபிஎஸ் அவர்களே, நம்ம மற்ற கட்சியோட கூட்டணி சேர்றதை காட்டிலும் நம்ம போய் தாவேக்கா விஜய் கட்சியில் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்றது தான் பெட்டர் நினைக்கிறேன். அதனால் யோசிக்காமல் அங்கே போய் சேர்ந்துருங்க தலைவரே, நம்ம எல்லாம் சேர்ந்துருவோம் அப்படிங்கிற விஷயத்தை வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு மனுஷன். ஆனால் இதற்கு இடையில ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் எப்படி வருதுன்னா, நம்ம ஆல்ரெடி தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர், நம்ம இவ்வளோ பெரிய சீனியர் அரசியல்வாதியான நம்ம இப்போ புதுசாக கட்சி ஆரம்பித்த விஜயோட தலைமையின் கீழே நம்ம ஒர்க் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு வந்தாலும், இங்கே ஓ பன்னீர்செல்வம் அவருடைய தீவிர ஆதரவாளர்கள் எல்லா பேருமே சேர்ந்து நீங்கள் தாவேக்காவோட சேர்றது தான் வேறு வழியே இல்லை, அவங்களும் சேர்ந்தா தான் நம்ம இந்த தேர்தலில் சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத அவங்களுடைய தீவிர ஆதரவாளர் தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்களாம். ஒன்று யோசிச்சு பாருங்கள், தீவிர ஆதரவாளர்கள் நம்பி தான் ஓ பன்னீர்செல்வம் இருக்காரு. ஓ பன்னீர்செல்வத்தை நம்பி தீவிர ஆதரவாளர் கிடையாது. இப்படி பல சூழ்நிலை தீவிர ஆதரவாளர்கள் சொல்றதை கேட்டால் தான் கட்சி சிறப்பாக செயல்பட முடியும். அப்படி கேட்கலன்னா இந்த தீவிர ஆதரவாளர்கள் என்ன செய்வாங்க, நேராக போய் விஜய் கிட்ட சேர்ந்துருவாங்கிறது தான் உண்மை, நிதர்சனமான உண்மை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விஜய் கூட சேரதா அப்படின்னு யோசிச்சாலும் உண்மை என்னன்னா, விஜய் அவர்களுடைய மக்கள் சக்தி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுவும் இவருடைய சீனியாரிட்டியும் சேர்ந்துச்சுன்னா, ஓ பன்னீர்செல்வம் அவருடைய சீனியாரிட்டியும் அனுபவம் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் வரக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு தக்க வச்சுக்கிடுவாங்க. தக்க வைக்கிறதுல வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதன் மூலமாக விஜய் அவர்கள் முதல்வராக இருந்தாலும் அடுத்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஏதாவது சிறப்பான ஒரு பதவி கொடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதுக்கு இடையில இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் 2வது ஆண்டு முடிஞ்சு, இந்த கட்சி தொடங்கி 2வது ஆண்டு முடிஞ்சு 3வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறாங்க. துவக்க விழாவில் நிறைய விஷயங்கள் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக இந்த காலத்தில் திருவள்ளுவர் அவர்கள் இருந்திருந்தா திமுகவை பற்றி என்ன எழுதியிருப்பார், குரல் ஒன்று எழுதியிருப்பார்னு என்ன மாதிரி குரல் எழுதியிருப்பார்னு கற்பனையா. அதில் அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு அப்படிங்கிற மாதிரி ஒரு புது புது குரல்லாம் சொல்லி அந்த ஒரு குரலை ஒரு தடவை சொல்லணும், திரும்ப எல்லா பேரும் அவருடைய ஆதரவாளர்கள், விஜயோட ஆதரவாளர்கள் இன்னொரு தடவை சொல்லுங்கள் தலைவா அப்படின்னு இன்னொரு தடவை சொல்ல திரும்ப திரும்ப சினிமாவில் ஒன்ஸ் மோர் கேட்குற மாதிரி தலைவா விஜய் அவர்களே இன்னொரு முறை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம்னா திரும்ப 3 தடவை சொன்னார். இது போக நம்மளாம் சினிமா டைலாக் பேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி சொல்லி நம்ம சினிமாவை மறந்தால் கூட இந்த திமுக அரசு சினிமாவை தான் ஞாபகப்படுத்துகிறாங்க. அதுபோக நம்ம புது கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் 1977 எம்ஜிஆர் அவர்கள் புது கட்சி ஆரம்பித்தப்ப இதே திமுக அவர் தான் என்ன செய்ய போகிறாரு, அதிமுக கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னா சொல்லி அவரை கிண்டல் பண்ணி கடைசியில் அவர் ஜெயிச்சிட்டாரு. இதே மாதிரி தான் காமராஜர் அவர்களுக்கும் அவருக்கு இலக்கியம் தெரியுமா, இலக்கணம் தெரியுமா அப்படிலாம் இப்படி யாரெல்லாம் வர்றாங்களோ 50 வருஷம் ஃபார்முலாவை திரும்ப யாராவது ஒருத்தவங்க இவங்களை எதிர்த்துட்டா, திமுகவை எதிர்த்து போட்டிக்கிட்டாலோ இல்லை புது கட்சி தொடங்கினாலோ அவங்க எல்லாத்தையும் இந்த வாயாலேயே வசைப்பாடக்கூடிய ஒரு தந்திரத்தை வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு மாற்றுங்க பாஸ், எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, காலம் மாறி போச்சு, நவீன காலமாச்சு. இன்னமும் அந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பயன்படுத்தினா அதே மாதிரி ட்ரிக்கு, அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு மாற்றுங்க. இது போக விஜய் வெளியே வர மாட்டாரா, வெளியில் வர சொல்லுங்கப்பா அப்படின்னா சொல்கிறாங்க விஜயை பார்த்து. ஆனால் நம்ம அவங்க கூப்பிட்றது இந்த விஜயை மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஜயவும் அவங்க கூப்பிட்றாங்க. அவங்க எப்போ வருவாங்கிறது எங்களுக்கு தெரியும், வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவாங்கன்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி ஒரு டைலாக சொன்னார். ஸோ நீங்கள் நான் மக்களோட சேர்ந்து இந்த விஜய் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே ஒவ்வொரு வேட்பாளருக்காக நீங்கள் ஒவ்வொரு பூத்துலேயும் நீங்கள் போய் கரெக்டாக யார் எப்படி ஓட்டு போடுறாங்கிறது பார்த்துக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கையும் இந்த விசில் சின்னத்தை போய் சேர்த்து நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட மட்டும் செய்யுங்க. ஒற்றுமையாக இருந்து வேலை செஞ்சு நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தை
நீங்கள் ஜெயிக்க வைக்கிறதா உங்களுடைய கடமை. வருகிற அதாவது இந்த 2026ஆம் ஆண்டு ஜெயின்ஜார்ஜ் கோட்டையில் நம்மளுடைய தாவேக்கா கண்டிப்பாக வந்துக்கிட்டு ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி, ஓகே, எல்லாத்துக்கும் நன்றி, வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி, நல்லா ஒற்றுமையாக செயல்படுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பீச்சை வந்து விஜய் போட்டிருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்துக்கிட்டு பேப்பர் பார்க்காம நிறைய விஷயங்களை வந்துட்டு மக்கள் முன்னாடி பேசினார். மக்கள் முன்னாடி சொல்கிறத காட்டிலும் அந்த நிர்வாகிகள் முன்னாடி, வேட்பாளர்கள் முன்னாடி வந்துக்கிட்டு பேசினார். ஸோ இந்த விஷயம் எல்லாமே டிஜிட்டல் மீடியா இருக்கிறனால உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஜய் ரசிகர்களுக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓட்டு போடக்கூடிய ஒவ்வொரு வாக்கு செலுத்தக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும், அவருடைய ரசிகருக்கும், தொண்டர்களுக்கும் ரீச் ஆகிறதுல எந்த டவுட்டே கிடையாது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த தகவல் விஜய் என்ன மாதிரி சொல்கிறாரு, விஜயோட கூட்டணி அமைக்க போகிறது யார், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து சேர்றாரா இல்லையா, இல்லை வேறு யாரும் வந்துக்கிட்டு இவங்களோட சேர்றாங்களா அப்படிங்கிற தகவல் வந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்து கொள்கிறேன். நம்மளுடைய வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். நம்ம பாமுத்துக்குமார் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி பல தகவல் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சேர்க்கிறேன். மீண்டும் ஒரு தகவலுடன் நான் இன்னைக்கு சொல்றேன், எல்லாருக்கும் என்னுடைய வயதை வைத்து ரொம்ப சினிமாவில் விரும்புறவங்களோ இல்ல வேற தொழிலில் ஈடுபடுகிறவர்களுக்கும் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். நான் எழுதிய ஒரு கவிதையை, எந்த வேர் வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும்.